அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக, உடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதக்காரன் ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் மன விருப்பங்கள் உண்டு, ஆசைகள் உண்டு. அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் எல்லா மனிதர்களுமே பிரயாசப்படுகிறார்கள். என் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட தங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் அவருடைய கடவுளை கூட தேடி ஓடுகிறார்கள். இன்றைக்கு புனித தலங்களிலே இத்தனை கூட்டம் வருகிறது என்று சொன்னால் எல்லாருக்குமே அவருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். கிறிஸ்தவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் கூட தங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவரை தேடுகிறார்கள். ஒரு சிலர் மாத்திரம்தான் தேவனுடைய விருப்பம் இதிலே நிறைவேற வேண்டும் என்று தேடுகிறார்கள் ஒழிய, பெரும்பாலான மக்கள் எங்களுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும், அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் தேடுகிறார்கள். அதனாலதான் எங்கே அற்புதம் நடக்கிறதாக காட்டப்படுகிறதோ, எங்கே ஆசீர்வாதம் கொடுக்கிறதாக காட்டப்படுகிறதோ, அந்த இடத்துக்கு திரள் கூட்ட மக்கள் ஓடி போகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வேதவசனம் சொல்கிறது, தேவன் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தருவார் என்று சொல்லி. ஒருவேளை இந்த வசனத்தை அப்படியே எடுத்து இன்றைக்கு உங்களுடைய மனதில் உள்ள விருப்பம் எதுவோ அதை எல்லாம் தேவன் நிறைவேற்றி விடுவார் என்று நான் பிரசங்கிக்க முடியாது. ஏனென்றால் இந்த வேத வசனத்தினுடைய ஒரு பகுதி இது. தேவன் எப்படி நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்பதை நாம் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் விரும்புகிறத எல்லாவற்றையுமே தேவன் அப்படி உடனுக்குடனே தந்துவிட்டால் நாம் சந்தோஷப்படுவோம் என்று நாம் நினைக்கிறோம், அல்லது நாம் எண்ணுகிறோம், அல்லது ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. ஏனென்றால் மனிதனுடைய மனம் ரெண்டு வகைப்பட்டது. தேவன் எல்லாவற்றையும் நீங்கள் விரும்புகிறபடியே கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு நான் சந்தோஷமா இருக்கிறேன், அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சொல்ல முடியாது. மனிதனுடைய மனம் மாறுபடுகின்ற ஒன்று. இன்றைக்கு நமக்கு விருப்பமா இருக்கும், இன்றைக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே நமக்கு வெறுப்பா மாறும், அதுவே நமக்கு தீமையாய் மாறும். நம்முடைய மனம் ஒரு நிலையில் இருப்பது அல்ல, நம்முடைய மனம் மாறுபடுகிற ஒன்று. சமுதாயத்தில் பாருங்க, சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் திருமணத்துக்கு இவன் தான் எனக்கு வேணும், இவள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒத்த காலம் நிற்பாங்க. பெரியவர்கள் எவ்வளவோ சொன்னாலும் கூட கேட்க மாட்டாங்க. அவன் இல்லைன்னா என்னால் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது, அவன் இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன் அப்படிப்பாங்க. திருமணம் ஆயிரும், ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பாருங்க, ஐயோ இவா கூட எனக்கு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, இவன் கூட என்னால் இவன் கூட வாழ்ந்தா செத்தே போவேன் அப்படின்னா. இதெல்லாம் அன்றாட நடைமுறையில பார்க்கிற ஒரு நிகழ்வு. எத்தனையோ காரியங்களை பார்க்கணும். அன்றைக்கு அந்த மனம் இவள் இல்லாவிட்டால் வாழ முடியாது, செத்து விடுவேன் என்ற மனம் இன்றைக்கு இவளோடு வாழ முடியாது என்று ஒரு மாற்றம் வருகிறது. அதே போல வேதத்திலையும் விரும்பின ஒருவன் வெறுத்த ஒரு நிகழ்வு இருக்கிறது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. சும்மா பேசுங்க, சொல்லுங்க. ஒரு மணி நேரம் ஐயா கொடுக்குறாரு. யாருக்காவது ஞாபகம் வரலாம்? நான் சொல்றேன், 2 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. தாவீதினுடைய ஒரு குமாரன் அம்னோன், இன்னொரு மனைவியினுடைய குமாரத்தி தாமார். அவளை அதிகமாக இவன் விரும்புகிறான். நீங்க பாத்தீங்கன்னா அவளை அடைவதற்கு வியாதிப்பட்ட மாதிரி நடிச்சு அவனுடைய நண்பன் யோவா ஒரு தந்திரத்தெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படியாவது அவளை அடைந்தே தீர்வேன்னு சொல்லி அவன் நினைத்ததை சாதிச்சு விரும்பினதை அடைஞ்சிட்டான். அவன் விருப்பம் நிறைவேறின பிறகு அவளை திருமணம் செய்ய என்று சொல்லும் போது வேண்டாம் என்று என்ன செய்கிறான், வெறுக்கிறான். அந்த வசனத்தை வாசிங்களா, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது தான் மனிதனுடைய மனம். இன்றைக்கு நமக்கு ரொம்ப விருப்பமா ஆசீர்வாதமா தெரியும், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே வெறுப்பாய் மாறும். மனிதனுடைய மனநிலை அப்படி. எனவேதான் ஆண்டவர் நாம் விரும்பினதை எல்லாம் கொடுக்க முடியாது.
இரண்டாவது, மனிதனுடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னா திருப்தி அடையாத ஒன்று. முதல்ல ஆசையா இருக்கும், அது பெற்ற பிறகு என்ன ஆயிரும், அடுத்ததுக்கு போகும். உதாரணத்துக்கு ஒரு நடந்தே போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமே, வேகமாக போகலாமேன்னு ஆசைப்படுவான். சைக்கிள் வந்து கொஞ்ச நாள் சந்தோஷமா சைக்கிளில் போவோம், அப்புறம் என்ன வரும், ஒரு பைக் வந்து நல்லா இருக்குமே வரும். அப்புறம் பைக்கில் கொஞ்ச நாள் போன பிறகு ஐயோ ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே, வெயிலாக இருக்கும். இப்படி மனிதனுடைய மனநிலை திருப்தி அடையாத ஒன்று. பிரசங்கி சொல்லுகிறார், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. திருப்தியற்ற மனநிலையை உடையவன் தான் மனிதன். ஆதியிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். அவர்களை படைப்பதற்கு முன்பதாகவே அருமையான ஏதேன் தோட்டத்தை படைத்து அதிலே நல்ல நதிகளை ஓடச் செய்து சகல விதமான கனிதரும் விருட்சங்களை எல்லாம் படைத்து எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். போதாத குறைக்கு அவரும் குளிர்ச்சியான வேளையில வந்து அவர்களோடு உலாவி மகிழ்வித்துக் கொண்டிருந்தார். ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சாவான்னு சொன்னார். சந்தோஷமா தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமா போச்சு. சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். அவன் எப்பவுமே மனிதனுடைய மனதை தூண்டி விடக்கூடியவன். வந்தான், அந்த கனியை பார்த்தியா, இல்லை அதை ஆண்டவரை வேண்டாம் வரைக்கும் இருக்கிறார். இல்லையே, நீ அதை சாப்பிட்டா இப்படி ஆயிடுவாயே. ஒருவேளை ஒரு நாளில் நடந்ததோ தொடர்ந்து நடந்ததோ தெரியாது. ஏவாள் இதுவரைக்கும் இதிலே திருப்தியா இருந்தவளுடைய மனம் எங்க போயிட்டு அந்த ஒரே ஒரு கனி மேல ஆசை வந்து கேட்டு பார்க்கிறார். அந்த ஆசை அவ்வளவு தேவன் கொடுத்தும் திருப்தி அடையாமல் தேவனுடைய கட்டளையை மீறி அதை ருசிக்க தூண்டியது. உலகத்துக்குள்ள என்ன வந்து விட்டது, ஆகும். திருப்தி அடையாத மனநிலை உடையவன் மனிதன். இது கூட ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 3 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சாலமோனை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவரே வந்து சாலமோன் என்ன சொல்கிறார், நீ விரும்பியதை கேள், உனக்கு என்ன வேணுமோ கேள். அப்போ சாலமோன் ரொம்ப அருமையா கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை மட்டும் என்ன செய்யும் காணும். ஆண்டவருக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது. பரவாயில்லையே, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, பகைவனுடைய பிராணனை கேட்கல, உனக்கு நீடித்த நாட்களை கேட்கல, நீ ஞானத்தை கேட்டாயன்னு சொல்லி ஆண்டவரே மகிழ்ந்து ஞானத்தையும் கொடுத்து போனஸா கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. கொஞ்ச நாள் பானான். இப்போ அவனுக்குள்ள அந்த ஐஸ்வர்யம் ஞானம் ரெண்டும் சேர்த்து அவனுக்காக ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்க செய்தது. நீங்கள் அதே 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த ஆடம்பர வாழ்க்கையை குறித்து பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறான். எனக்காக தோட்டங்களை நாட்டினேன், நிறைய சங்கீதக்காரர்களை உருவாக்கினேன் எல்லாம் சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களை சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாக்கியங்களை சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்மனும் ஆனேன். என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் விளக்கவில்லை, எல்லாவற்றையும் அனுபவித்தேன். ஆனா அவன் திருப்தி அடைஞ்சானா? மனைவிகள் மட்டும் எத்தனை வச்சிருந்தான்? 700 மனையாட்டிகள், 300 மறுமனையாட்டி. அப்ப ஆண்டவர் அது கூட ஒண்ணும் சொல்லல, நீ அந்நிய பெண்ணை என்ன செய்யாத, திருமணம் பண்ணாதப்பா, அவர்கள் உன் இருதயத்தை வழிக்கு போக பண்ணுவார்கள் சொன்னார். இவனுக்கு தாம் பெண்கள் மேலே திருப்தி போய் மற்ற ஜாதிகளுடைய பெண்களையும் ஆசையில திருமணம் பண்ணனா. 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களை வாசிப்பாருங்க. அவர்கள் அவனுடைய இருதயத்தை வழிக்கு போக பண்ணினார்கள். ஆண்டவர் அவன் மேல கோபமா மாறிட்டார். முதல்ல அன்பாயிருந்த தேவன் கோபமாய் மாறிவிட்டான். 2 விஷயம் எச்சரித்து அவன் திருந்தான். திருப்தி அடையாத ஒரு மனநிலை, கேட்டதையெல்லாம் தேவன் தந்து கொண்டே இருந்தால் மனம் திருப்தி அடையாமல் போய் அழிவுக்கு நேராய் போய்விடும். எனவே இந்த வசனத்தின்படி நாம் விரும்பினதை எல்லாமே அவர் தந்து விடுவார் என்ற அர்த்தத்திலே அதை பார்க்கக்கூடாது. நான் ஒரு சபையில பல வருடங்களுக்கு முன்போது சபை ஊழியராக இருந்தேன். அப்போ சபையை சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு நாள் என் இடத்துல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என் மகா, அவர் ஒரே மகா தான், என் மகா ஐஏஎஸ் படிக்க போறா, ஐஏஎஸ் படிக்கணும்னு விரும்புறா அப்படின்னா. நான் சொன்னேன், ஒரு நடுத்தர குடும்பம், சிஸ்டர் ஐஏஎஸ் படிக்கணும்னா
அதுக்கு மார்க் நிறையா வாங்கணும், பணம் நிறையா செலவழிக்கணும், அதெல்லாம் போடணும், எதுக்கு அதான் படிக்கணும்னு விரும்புகிறான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என் மகள் சொல்கிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த வசனம் சொல்லுதுல, எனக்கு ஏன் ஒரு ஐஏஎஸ் ஆண்டவரால் தர முடியாது, அவரால் முடியும் அப்படின்னு சொல்றான்னு சொன்னாங்க. அப்போ நான் வசனத்தின்படி சில ஆலோசனைகளை கொடுத்தேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது உங்கள் மகள் ஐஏஎஸ் படிப்பதற்காக எழுதப்பட்ட வாக்கியம் அல்ல. ஒரு வாக்கியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு இப்போது எப்படி பொருந்தும், யாருக்கு பொருந்தும், எதற்கு சொல்லப்பட்டது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அது மரியாளுக்கு ஸ்பெசிபிக்காக கொடுத்த வசனம். இன்னைக்கு அது நமக்கு உண்டு, ஆனா எப்படி உண்டு என்பதை நம்ம பார்க்கணும். இதுவரைக்கும் உலகத்திலே நடைபெறாத ஒரு சம்பவம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குழந்தையை பெற்று, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, அன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. ஆனா ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியே ஆக வேண்டும். அதனாலதான் மரியாள் இயல்பாக கேட்கிறார், இது எப்படிப்பா நடக்கும், நான் புருஷனை அறியேனே, ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் எப்படி கர்ப்பவதி ஆக முடியும்? அவள் இயல்பாய்த்தான் கேட்டான். ஆனா தேவதூதன் சொல்லுகிறான், தேவனால கூடாத காரியம். அந்த வசனத்தை எடுத்துட்டு எனக்கு ஐஏஎஸ் வேணும்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணினுடைய முக்கியமான ஆசை ஒரு குடும்பத்தை நன்றாக என்ன செய்ய வேண்டும், கணவனை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். ஒரு குணசாலியான பெண்ணாய் குடும்பத்தை நடத்துவதுதான் கர்த்தர் தலையாய கடமையை பெண்களுக்கு கொடுத்தது. அதை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிட்டாங்க. அந்த சகோதரி ஐஏஎஸ் படிக்கல, ஒரு சாதாரண படித்து திருமணமாகி போயிட்டாங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நாம் சில வசனங்களை வைத்துக்கொண்டு இந்த வசனம் சொல்லுகிறதே, ஏன்னா அப்படிதான் போதிச்சு கொடுக்குறாங்க, இதை விசுவாசா போதும். ஏன் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி எல்லாம் அவரால் செய்ய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? மழை வேணும்னாலும் அவரால் தர முடியுமா முடியாதா? முடியும், ஆனால் செய்யக்கூடாது. அவரால் செய்ய முடியும், ஆனால் செய்யக்கூடாது. பாவம், நீங்க சமையல் அறையிலிருந்து ஒரு ஷார்ப்பு கட்டியை வச்சு ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டீங்க. உங்க ஒரு 3 வயது ஒரு குழந்தை வருது, ஆமாம் அந்த கத்தி தாங்க நான் காய்கறி வெட்ட போறேன் அப்படின்னா கொடுப்பீங்களா? ஏன்னா அதுக்கு அதை என்ன செய்ய தெரியாது, கையாள தெரியாத ஆபத்து. அதே ஒரு 20 வயசு ஆயிடுச்சு, கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? நீங்களே கூப்பிட்டு கொடுப்பீங்க. நம்முடைய அந்த பக்குவம், தேவனால் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நம்மை வழிவிலகி ஆபத்தை உண்டாக்காத ஒரு பக்குவம் அடையும் வரைக்கும் தேவன் சில விஷயங்களை நம்ம விருப்பப்படி தருவதில்லை. இன்னொரு விஷயம், உங்க கணவனுக்கு உங்க கணவன் வேண்டாம், ஏதோ ஒரு மனைவி கணவன் நல்ல, அவருக்கு ரொம்ப நான் வெஜிடேரியன் பிடிக்கும், வாரம் பிரியாணி மட்டன் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்துறாங்க. திடீரென்று அவருக்கு ஒரு வியாதி வந்து விட்டது, மருத்துவர்கிட்ட போறாங்க. மருத்துவர் செக் பண்ணிட்டு, இனிமேல் நான்வெஜ் என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது, தொட்டா ஆபத்து, காய்கறி நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து உங்க கணவர் விருப்பத்தின்படி அதை கேட்கிறாரு, கொடுக்க முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? இதனால காசு இல்லை, மட்டன் வேணாம், உங்களுக்கு சமைக்க தெரியும், முடியும், ஆனால் கொடுக்க கூடாது, ஏனென்றால் ஆபத்து. இதே போல தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னாலும் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க முடியாது. வேதவசனம் சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிங்க. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நன்மையானதை தருவார். நாம் விரும்பினவைகளை அல்ல, நன்மையானவைகளை தருவார் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 3 விஷயங்களை தேவன் நம்முடைய விருப்பத்தை எப்படி எப்போது நிறைவேற்றுகிறார். 3 சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு முன்னால் வைக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக, வாழ்க்கையை மாற்றி தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. நீ விரும்புகிறபடி, இங்கே ஒரு பெண்
ஒரு விருப்பத்தோடு வருகிறார். அதாவது அவருடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார். ஐயா, என்னுடைய மகள் இந்த கொடிய வேதனையிலிருந்து, பிசாசிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த பெண்ணினுடைய விருப்பம். அந்த விருப்பத்தோடு வருகிறார். இங்கே இயேசு அவருடைய விருப்பத்தின்படி கொடுக்கிறார். ஆனால் முதல் பகுதியிலிருந்து வாசிச்சா ஆண்டவருடைய விருப்பத்தை உடனே கொடுக்கவில்லை. அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இந்த பகுதியை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அடுத்த வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் என்ன செய்யல? ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த இடத்தை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து ரொம்ப பெருமை பிடிச்ச ஒரு மாதிரி தெரியும். அதுதானே ஒரு பெண் பின்னால வந்து ஐயா இறங்கன்னு ஒரு பிச்சைக்காரங்க பண்ண மாதிரி வச்சுக்காங்களேன். அவர் காதில் விழுந்துச்சா விழலையா? விழுந்து. ஆனால் காது கேட்காத மாதிரி என்ன செய்கிறார்? போகிறார். அதை அவர் வாசி பாருங்க. அடுத்தால இப்போ சீஷர்களுக்கு கூட அவருடைய பரிதைவிற்கு என்ன செய்ய முடியல? சகிக்க முடியல. பின்னால கூப்பிடுறதா இவருனா கண்டுக்காம போயிட்டு இருக்கிறாரே, ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. பின்னால வந்து பாருங்க, ஆண்டவரே சீஷர்களுக்கு வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை போதாவது இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு பதில் சொன்னாரா பாருங்க. அவட்ட பார்க்கல, சீஷர்தான் சொல்லுகிறார். காணாம போன வீட்டார் அதான் அவளுக்குலாம் கிடையாது போக்கும். சீஷர்களுக்கு தாங்க முடியும். இது இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர் இல்லையே, இன்னைக்கு ஏன் இப்படி நடக்கிறார்? சில நேரங்களிலே ஆண்டவருடைய செயல்களை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. அதுக்காக இந்த ஒரு சம்பவத்தை வச்சு இயேசு ரொம்ப பெருமை பிடிச்சவர், ஏழைகள் எல்லாம் அலட்சியம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. ஏனென்றால் சீஷர்களுக்கு அது விளங்கலை. இன்னொரு முறையில அவர் நடந்து போகும்போது பரிதிமை ஒரு குருடன் கூப்பிட்டாங்க இல்லையா? அப்போ முதல்ல இயேசு கேட்கல, பின்னால போறவங்களே சத்தம் போடாத அப்படின்னு அதட்டுறாங்க. அவன் முன்னில அதிகமா சத்தம் போட்ட உடனே இயேசு கிறிஸ்து காதில் விழுந்துச்சு. உடனே என்ன செஞ்சாரு? நின்று அவனை கூட்டிட்டு வர. இப்போ சீசனுக்கு இது தெரியும். அன்னைக்கு அவன் இடைஞ்சல் பண்ணுனா நம்ம சத்தம் போடாதான்னு அதட்டணும், அவன் நின்று கூட்டிட்டு வர சொன்னாரு. இன்னைக்கு இந்த பெண் கதறி கூப்பிடுறா, நம்ம போய் ஒரு ரெக்கமெண்டேஷன்ல அனுப்புன்னு சொன்னோம். ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? கேட்க மாட்டேங்கிறாரு. காணாம போன வீட்டை வந்து சொல்றாரு. அப்பவும் அவ விடலை. ஏன்னா இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு இந்த கானானிய ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்பது அவருக்கு தெரியும். இந்த கானானிய ஸ்திரீக்கும் இயேசு எப்படிப்பட்டவள் என்பது தெரியும். இவங்க ரெண்டோருக்குள்ள ஒரு நிகழ்வு நடக்கிறது, அவர்களுக்கு புரியவில்லை. இயேசு ஏன் அப்படி போனார் என்று சொன்னால் அங்கே ஒரு பெரிய சத்தியத்தை இவர்களுக்கு விளங்க பண்ண வேண்டும். மற்றபடி அவர் மனதுருக்கும் உள்ள தெய்வம். இப்ப பாருங்க 25ஆம் வசனத்துல அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய காலை வந்து என்ன செஞ்சுட்டா? அப்பவாவது சரி பரவாயில்லைங்களா? அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நாய் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். அதான் அர்த்தம். நாய்ங்கிற அளவுக்கு சொன்ன பிறகு கூட அந்த பெண் போகல. அதான் முக்கியம். ஏன்னா அவளுக்கு தெரியும் இவர் யாரு, இவர் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி. அதே நாட்களிலே கானானியர்கள் யூதர்களுக்கு என்ன செஞ்சவங்க? அருவருப்பானவர்கள், நாய் போன்றவர்கள் தான். புறஜாதிகள்னாலே அப்படிதான் அன்னைக்கு யூதர்கள் வச்சிருந்தாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ கிட்ட தாகத்துக்கு தான் கேட்கும்போது அவளே சொல்றா, நீ யூதனா இருக்க என்கிட்ட என்ன செய்யலாம்? தாகத்துக்கு தான் கேட்கக்கூடாதே அப்படின்னு சொல்றான். அவங்களே அப்படி நினைச்சவங்க. இந்த கானான் யார் தெரியுமா? யார்? நோவாவினுடைய சந்ததி. சேம் காம் யாபேத். அதுல கானானுடைய குமாரன் கானான். இவனை நோவா என்ன செஞ்சுக்கிறான்? சபித்து விடுகிறான். அந்த நிர்வாணத்தை கூடலங்க. அப்ப இந்த கானானியர்கள் இஸ்ரவேலின் பார்வைக்கு சபிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை என்பதுதான் அவருடைய எண்ணமாய் இருந்தது. நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை 25ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 9, 18, 25. பேரிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. 25ஆம் வசனம். கானான் சபிக்கப்பட்டவன். அதனாலதான் ஆபிரகாம் கூட ஈசாக்குக்கு பெண் கொள்ள போகும்போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீ கானானியரிடத்தில் என் குமாரனுக்கு என்ன செய்யக்கூடாது? பெண் கொள்ளக்கூடாது, என் இனத்தார் இடத்துல போ அப்படின்னு சொல்றாரு. அதே வார்த்தையை ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொல்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யாக்கோபை, நீ கானானியுடைய பெண்களை என்ன செய்யக்கூடாது? கொள்ளக்கூடாது.
கானானியர்கள் சகரியா 14:21 வாசி பார்த்தீங்கன்னா தேவாலயத்துக்குள்ளே வர முடியாத புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவர். இப்ப ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, நான் யாருக்கு வந்தேன்? இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேன். அவங்க என்னுடைய பிள்ளைகள். அதை தூக்கி நாய் போன்ற உனக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஆனா அவ ஒரு அருமையான வார்த்தையை சொல்றா பாருங்க. அந்த அவ சொன்ன வார்த்தையை வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானர்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அவ ஒரு பெரிய வெளிப்பாடை சொல்கிறார். ஆமா ஆண்டவரே, நாங்க நாய் தான். ஆனா எஜமானுடைய மேஜைக்குள்ள வந்து அவங்க போடுற துணிக்கையை தின்கிற அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. வெளியே இருக்கிறதல்ல, இவன் மேஜையிலிருந்து கீழே விடும். நாங்க மேஜைக்கு உள்ள வீட்டுக்குள்ள வரக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது. எப்படி அவள் சொன்னால் தெரியுமா? இயேசு எந்த கோத்திரத்துல வந்தாரு? யூதா கோத்திரத்துல வந்தார். அவங்க தான் பிரிக்கப்பட்டவங்க. கானானியர்கள் அருவருப்பாங்க. யூதா எந்த பெண்ணை திருமணம் பண்ணான்னு தெரியுமா? திருமணம் பண்ணான். ஆதியா 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே யூதா சுவா என்னும் பேருள்ள ஒரு கானானிய குமாரத்தியை யாரை திருமணம் பண்ணிட்டான்? இயேசு வந்த கோத்திரத்தின் பிதாவே யாரை திருமணம் பண்ணிட்டான்? கானானிய ஸ்திரீ. ஆண்டவரே, நீர் இங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உம்முடைய கோத்திரத்தின் தகப்பனே எங்க குலத்தை தான் என்ன செஞ்சிருக்கிறான்? திருமணம் பண்ணியிருக்கிறான். எங்களுக்கும் பிள்ளைகளுடைய அப்பத்திலே, அந்த ரட்சிப்பிலே, மீட்பிலே பங்கு உண்டு. நீர் வேண்டாம் நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேன்னு சொல்லலாம். ஆனால் நீர் அதுக்கு வரவில்லை. எல்லாருக்காகவுமே நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்? வந்திருக்கிறீர். இதுதான் மட்டுமில்லை, இது இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல தேவன் இஸ்ரவேலுக்கு மட்டும் என்ற நியதி இருந்தாலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் எல்லாருக்கும் உரியவர் என்ற வெளிப்பாடு அங்கே வெளிப்பட்டது. ஆனால் எல்லாருக்கும் என்ன செய்யலை? பிரத்யட்சமா சொல்லப்படலை. அதுதான் கொர்நேலியு வீட்டில் வரும்போது சொல்லலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:35. அதற்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்தவன். கொர்நேலியுவை புறஜாதியான ஆண்டவர் தெரியும் போது பேதுரு அதான் சொல்றார். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் எல்லாருக்கும் தேவன் என்ற ஒரு வெளிப்பாடு இருந்தது. நீங்க இயேசுவின் வம்சவர்களார் பட்டியல் எடுங்க. இங்க யூதாவில் கானானிய ஸ்திரீ உள்ள வந்துட்டா, அப்புறம் வந்துன்னா ராகாப் பேசி என்ன செஞ்சிருவா? உள்ள வந்துருவா. அப்புறம் மோவாபிய பெண் ரூத்து என்ன செஞ்சிருவா? உள்ள வந்துருவா. அப்போ பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்டது. இதைத்தான் கானானிய ஸ்திரீ சொல்றா. நீர் என்ன சொல்லிட்டு ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பில் என்ன இருக்கிறது? பிள்ளைகளுடைய அப்பத்தில் எங்களுக்கு என்ன இருக்கிறது? பங்கு இருக்கிறது. அதை அவ அறிஞ்சிருக்கிறா. அதை அவ வாயிலிருந்து வர வைக்கிறது தான் ஆண்டவர் இந்த மாதிரி நடக்கிறார். சீசர்களுக்கே புரியல, என்னடா இது இப்பா சொல்றாங்க. அதனால அவர் சொல்ற ஸ்திரீயே, உன் விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் ஹைப்பா, பெரிது. பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பு உண்டு, எங்களுக்கு பங்கு உண்டு என்பதை நீ வெளிப்பாடாய் சொல்லிவிட்டாய். அப்புறம் தான் அவளுக்கு என்ன செய்கிறார்? விரும்புகிறபடி அவள் என்ன அதை அறிகிறாள்? எங்களுக்கும் உங்களுடைய ரட்சிப்பிலே, மீட்பிலே பங்கு உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ரட்சிப்பு என்ற ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கிய பிறகுதான் விரும்பினதை தருவார். முதல் பகுதி வாழ்க்கையை மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆதியாகமம் 32 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஒரு போரோட போனா 2 பரிவாரம் நிறைய ஆசீர்வாதம் பெற்றுட்டான், மாடு ஆடு எல்லாம். இப்ப திரும்பி வரும்போது ஏசு அவனை எதிர்கொண்டு வருகிறான். ஒரு பயம் வந்துச்சு. யாக்கோபு ஆற்றங்கரையில் போய் என்ன செய்கிறான்? அந்தவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பதனுடைய அர்த்தம் என்ன? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கா? எல்லாம் அவனுக்கு இருக்குது. அவனுக்கு உயிர் பயம் வந்துட்டு. இப்ப உயிர் அவனுக்கு தப்பணும்னா யார் ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். இதுவரைக்கும் ஏமாத்தி, அண்ணனை ஏமாத்தி, மாமனை ஏமாத்தி, என்னெல்லாமோ சொல்லி ஏராளமான பொருளை 2 பரிவாரங்களை சேர்த்துட்டான். இப்போ ஒரு இக்கட்டான நிலை. இப்பதான் உண்மையான ஆசீர்வாதம் எதுங்கிறதே அவனுக்கு புரியுது. இன்றைக்கு அநேக மக்கள் கிறிஸ்தவர்கள் கூட எது உண்மையான ஆசீர்வாதம் என்று தெரியாதபடிதான் உலகத்தையே தேடி ஓடுகிறோம். இங்க யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வி கேட்கிறார். உன் பெயர் என்ன? அப்பாட்ட பேர் என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? ஏசானா. இப்ப ஆண்டவர் சொல்ல முடியுமா?
யாக்கோபு என்றால் எத்தன். ஆண்டவரே நான் எத்தன் தான்ப்பா, ஏமாத்துக்காரன், நான் பாவிதான். அப்பதான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி அவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்போ உண்மையான ஆசீர்வாதம் என்பது, பெயர் மாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் தேவன் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றினாலும் நமக்கு அது ஆபத்தாக தான் முடியும். எனவே தான் சொன்னேன், வாழ்க்கையை மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், அல்லது காணிக்கை கொடுக்கிறோம், அல்லது பாடுகிறோம், எல்லாமே செய்கிறோம். இதனால் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பது உண்மையான அர்த்தம் இல்லை. எனக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரியை தெரியும். அவங்க எனக்கு கொஞ்சம் உறவினர் தான். அவங்க திருமணமானது, அந்த திருமணம் முடிந்தவர் சிஎஸ்ஐ சபையில் உள்ளவர். அவர் வெளிப்படையாகவே சிகரெட்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கார். திருமணமான பிறகு இந்த சகோதரி போய் அவரை மாற்றி அவங்க ஒரு சந்தேக சபைக்கு போவாங்க. இவர் போயிட்டார். பார்த்தா அவர் நல்லா ஷேவ் பண்ணி அங்கே உள்ள என்ன தோற்றம் உண்டோ அந்த தோற்றம் ஞாபகமாக இடத்துல மாறிட்டார். நானே ஆச்சரியப்பட்ட பரவாயில்லை. அங்கே போனால் அன்னி பாசை அவங்களை கொள்கைப்படி பேசுறது, வாஞ்சியா கோயில் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் ஒரு பஜாரில் திடீர்னு பார்க்கும்போது ஒரு மரத்தடியிலிருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தது. எனக்கு ஆச்சரியமாயிட்டு தூக்கி போடு. அப்புறம் போன உடனே முதல்ல கொஞ்சம் என்ன பிரதான் நீங்கள் எல்லாம் மாறி ரசிக்கப்பட்ட நீங்கள் திரும்ப ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உள்ளதே அப்படின்னு. அதில் என்ன இருக்குது, அந்த பழக்கத்துக்கு விட முடியல அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை மாற்றமே இல்லை. உண்மையான ரட்சிப்பு என்பது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஆலயத்துக்கு வருவது அல்ல, அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை மாறுவதுதான் ரட்சிப்பு. உண்மையான மனம் திரும்பி இருந்தால் அது வரும். ஆவியானவர்கள் வந்த பிறகு பழைய சுபாவம் என்ன செய்யாது. இன்னைக்கு அநேகர் ஒரு அந்த ஆலயத்துக்கு தக்கபடி தங்களை மாற்றிக் கொள்கிறார்களே ஒழிய அந்த இடத்துக்கு தக்கன அந்தரங்க வாழ்க்கையிலே பாவத்தை விடவில்லை. வாழ்க்கை மாற்றம் தான் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் விரும்பினதை கொண்டு வர முடியும். எனவே வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் நம்மை விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு உண்மையான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? பாவத்தை உணர்ந்து இயேசு என் பாவத்துக்காக மரித்தார், அவர் மூலம் தான் எனக்கு விடுதலை, இனிமேல் இந்த பாவம் வேண்டாம் என்று அதை அறிக்கை செய்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கை எல்லா பகுதிகளிலையும் நாம் வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை மாற்றம். இந்த வாழ்க்கை மாற்றம் வரும்போது தேவன் நம்முடைய விருப்பத்தை முதலாவது என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். ஆகவே உங்களுடைய விருப்பம் இன்னும் நிறைவேறலைன்னா, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு மாறி இருக்கிறதா, நான் உண்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறேனா, கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை பழையதைகளெல்லாம் விட்டு வாழுகிறேனா, இன்னும் பழைய சுபாவத்தையும் கொஞ்சம் வச்சிருக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு முழுமையாக அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அதுதான் வாழ்க்கை மாற்றம். அப்படி மாறும்போது தேவன் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். இரண்டாவதாக தேவன் எப்போது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டு. அதே போல அந்நாளுக்கு அவர் கேட்டபடியே கிடைச்சது. இந்த அன்னாளுடைய விருப்பத்தை எப்படி தேவன் நிறைவேற்றினார் என்று சொன்னால், நோக்கத்தை மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றினார். முதல்ல என்ன சொன்னேன்? வாழ்க்கையை மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, நோக்கத்தை மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அன்னாளை பத்தி நமக்கு தெரியும். அவருடைய கணவன் பேர் என்ன? அவனுக்கு எத்தனை மனைவி? 1 பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு உடனே குழந்தை கிடைச்சிருக்கு. அண்ணாளுக்கு என்ன செய்யல? குழந்தை இல்லை. அதனால அவ சக்கரத்தி அவளை மலடின்னு சொன்னா. அவளுடைய இருதயம் வேதனைப்பட்டது. சாப்பிடாம இருப்பா, அழுகிட்டு இருப்பா, அப்படிலாம் இருந்தான். அண்ணாளுக்கு குழந்தை இல்லாததற்கு யார் காரணம்? யார் காரணம்? ஏன்னா தேவன் தான் அண்ணாளுடைய கற்பத்தை நார்மலாக இருந்தாலும் ஒரு குழந்தை கிடைச்சிருக்காங்க. ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி. தேவன் கூட்டினா யாராலையும் திறக்க முடியாது, தேவன் திறந்தா யாராலையும். அதனால அண்ணாள் என்ன முயற்சி எடுத்தாலும் அவளுக்கு என்ன செய்யாது. அவள் எத்தனை காலம் அப்படி இருந்தான்னு தெரியல. அவங்க வருஷந்தோறும் அங்கே சீலோவாவுக்கு பலி செலுத்த வருவாங்க. அங்க வருகிற இடத்துல அவ அதே மாதிரி அவளை துக்கப்படுத்தும், வந்து வேதனையில தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வந்த உடனே அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள். இனிமேல் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டுமானால் எங்கதான் இருக்குது? ஆண்டவரத்தில் தான் இருக்கு. அந்த இடத்துக்கு அவள் வர்றா. வந்து அவ ஒரு ஜெபம் பண்ணுறான். 11ஆம் வசனத்தை வாசிங்க.
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அவன் கேட்குற, ஆண்டவரே, எனக்கு ஒரு சிறுமை இருக்குது, எனக்கு ஒரு நிந்தை இருக்குது, எனக்கு ஒரு அவமானம் இருக்குது. அது என்னது? மலடி. இப்போ எனக்கு ஒரு ஆண் குழந்தைய தாரும், அது எனக்கு வேண்டாம், யார்கிட்டே தந்துடுறேன். அட்லீஸ்ட் எனக்கு மலடிங்கிற பேர் போனால் போதும். இப்போ பாருங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே அண்ணாவுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்துருந்தா அதை என்ன செஞ்சிருப்பான்? நம்மள மாதிரி தான் இருந்திருப்பா இல்லையா? குழந்தை பிறக்கிறதுக்குள்ளதே எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, எங்கே அட்மிஷன் போடலாம், அவன் எல்கேஜி போகிறதுக்குள்ளேயே என் பிள்ளைய என்ன செய்யணும்? டாக்டர் ஆகணும், என் பிள்ளைய எப்படி மாற்றணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அவன் கொஞ்சம் வசதி உள்ள வீட்டு பெண்ணு தான், என்ன எட்டானா கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும். அப்போ முதல்ல ஒரு குழந்தை கிடந்துச்சுன்னா வெளிநாடு குழந்தையோட நினைஞ்சிருப்பாங்க. உன் பிள்ளைய இங்கேயா படிக்க வைக்கா, நான் அங்கே படிக்க வைக்கிறோம். உன் பிள்ளைக்கு இவ்வளவா ட்ரெஸ் எடுக்கிறா, நான் என் பிள்ளைக்கு எவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிறோம். ஒரு உலகத்துக்குரியவனாகத்தான் அவனை என்ன செஞ்சிருப்பான்? வளர்த்திருப்பான். தேவனுடைய நோக்கம் திட்டம் வேறு. அவளை வெற்றிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எனக்கு வேண்டும் என்பதை தேவன் அறிந்தார். அதனாலதான் அண்ணா கற்பத்தை என்ன செஞ்சிட்டாரு? அடைத்து விட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்டா கூட அநேகருடைய நோக்கங்களும் சிந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் உலகத்து மக்களை போலதான் இருக்கிறது. நீங்க நிறைய ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய சாட்சியை கவனிச்சு பாருங்க. அவங்க சாட்சி சொல்றதுலேயே அவங்க எந்த மனநிலையில இருக்காங்கன்னு தெரியும். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வீட்டை தந்தார், எனக்கு ஒரு பிசினஸை தந்தார், அது இதெல்லாம் சபையில பெருசா சொல்லுவாங்க. என் பிள்ளை எப்படி படிக்க வச்சார், என் பிள்ளைக்கு இவ்வளவு நகை போட்டு திருமணம் பண்ண வச்சார், நான் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனா என் பிள்ளை மனம் திரும்பி இருக்கிறானா, அவன் கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறானாங்கிறது அவங்களுக்கு பெரிய சாட்சியா இருக்காது, இருக்கவும் மாட்டான். அப்ப இதுல இருந்தே அவருடைய மனநிலை நோக்கம் உலகத்துக்குரியதா இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய நோக்கம் மாறணும் நினைக்கிறேன். அதான் முதல் நிலை, வாழ்க்கையை மாற்றியாச்சு, நோக்கமும் மாறணும். நம்முடைய நோக்கம் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமானதாய், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கும்படி மாறணும். அது வேலையா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் தேவன் கொடுக்கிறவைகள் எனக்கு அல்ல, என் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படி அது செயல்படுமா? இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்துல சீஷர்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு நல்ல வார்த்தையை சொல்றார். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல, இவர்களும் உலகத்தான். ஆண்டவனை பாவத்திலிருந்து மட்டும் ரட்சிக்க வரவில்லை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வந்தார்? இதை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மறந்துட்டாங்க. பெந்தைகோஸ்தே சபை கூட மறந்து ஒரு கட்டுப்பாடு வேணா வச்சுக்காங்க, வெள்ளாவடம் கொடுக்கணும், நகை பட்டு தான் வச்சுக்காங்க. மற்ற விஷயத்துல, ஆடம்பர விஷயத்துல பாருங்க, மற்ற உலகத்து மனுஷங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருக்காங்க. நம்முடைய சிந்தை நோக்கம் வேறு. நாம் உலகத்தில் இருந்து வேறுபடுத்தப்பட்டவர்கள். இந்த உலகம் நமக்கு பாத்திரமானது அல்ல. உலகத்துல வாழணும், சாப்பிடணும், ஏதோ இருக்கணும். ஆனா மற்ற உலக மக்களுடைய நோக்கம் அல்லது அவர்கள் எதை பெருமையாக, எதை மகிமையாக எண்ணுகிறார்களோ அந்த நோக்கம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால ரோமர் 12 சொல்றார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க? தேவனுடைய பெரியமும் நன்மையும் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறந்துடும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய மனம் புதிதாய் மாறணும். நம்முடைய இயக்கம், நம்முடைய எண்ணம். அவன் உலகத்தை பத்தி பெருமையா பேசிட்டு போவான், அவன் ஆடையை பத்தி பெருமையா பேசுவான். ஆனா நமக்கு அது பெருமை இல்லை. என் தேவனுக்குள்ள என் பிள்ளை வளர்கிறதா? என் தேவனை என் பிள்ளை அறிந்திருக்கிறதா? அல்லது எனக்கு கொடுத்த பணத்தை நான் ஆடம்பரத்துக்காக அல்லாமல் தேவனுக்காக பயன்படுத்துகிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தேவனுக்காக நான் உண்மையா இங்கே சாட்சியாய் செய்கிறேனா? இதுதான் ஒரு நோக்கமா இருக்கணும். இந்த நோக்கம் மாறாத வரைக்கும் தேவன் நம்முடைய விருப்பத்தை தந்தா நம்ம உலகத்துக்குரிய வழியில தான் செஞ்சுருவோம், போய்விடுவோம். அதனாலதான் அங்கே அன்னாளுக்கு தேவன் கற்பத்தை அடைத்து அவருடைய நோக்கத்தை மாற்றுகிறார். இதுவரைக்கும் இந்த பிள்ளை தந்தா எனக்கு உலகத்துக்கு நினைச்சிருப்பாங்க. இப்ப அவருடைய மனம் கசப்படைத்து சங்கீதக்காரன் சொல்கிறானே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை
நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதே உங்களுடைய பிரமாணங்களை காத்து நடக்கிறேன். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதா? நாம் ஜெபித்தும் நடைபெறவில்லையா? உடைய நோக்கம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். ஏதோ ஒரு பகுதியில் நான் மற்ற உலகத்து மனுஷனை போல அதிலே நான் பெருமைப்பட்டு அதிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேனா, இல்லை என்னுடைய நோக்கம் முழுவதும் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று எண்ணுகிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். கொலோசியர்கள் நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாம் ஆண்டவருக்கு தான். 24ஆம் வசனத்துல அதைதான் சொல்லுகிற. கொலோசியர் 3:24 வாசிங்க. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு சென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் சரிதான். அது யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்காக செய்யணும். ஆண்டவருடைய நாமம். இந்த நோக்கம் தான் நமக்கு மாறும். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையுடைய நோக்கம் ஆண்டவரை சார்ந்தா இருக்கணும். பவுல் ரட்சிக்கப்பட்டவுடனே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக இருக்கு. அவனுக்கு என்ன லாபம் இருந்துச்சு? கமாலியரின் பாதத்தில் படித்த பெரிய பெரிய படிப்பாளி, பெரிய செல்வந்தர், சனகரின் சங்கத்துல ஒரு அங்கத்தினராக இருந்த, பதவியில பெருமை உண்டு. எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் யாரு? குப்பை. அதெல்லாம் குப்பை. அதான் திருப்பி 3ஆம் அதிகாரத்தை வாசிப்பாங்க. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை அடைவதற்காக எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருப்பதற்கு தகுதியாகும்படியாக இவைகளெல்லாம் லாபமாய் கஷ்டமும் குப்பையுமாய். பவுல் குப்பமா இருந்ததை எடுத்துட்டா இன்னைக்கு நம்ம பாடிட்டு இருக்கோம். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தார். என்ன பாட்டு வந்தாலும் பாடிடாதீங்க. 2 பரிவாரங்களை தந்ததுக்காக கர்த்தரை தோதிப்பதுங்கிறது புதிய ஏற்பாட்டின் சத்தியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பாட்டுகள் விளம்பரத்துக்காக, வியாபாரத்துக்காக எழுதப்படுகிறது. நம்மளும் என்னத்தையோ அதான் சொல்ற, ஆவியோடும் பாடுவேன். அது யாக்கோபு சொன்னான். அவனே 2 பரிவாரத்துல பிரயோஜனம் இல்லை, என்ன ஆசீர்வாதம் யாக்கோபு அகநிலையில எது உண்மையான ஆசீர்வாதத்தை கண்டுபிடிச்சிட்டான் அங்கேயே. ஆனா இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் அந்த பாட்டை பாடி உற்சாகப்பட்டு இருக்கோம். அது எழுதினவருடைய நிலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அன்பானவர்களே, எச்சரிக்கையா இருக்க கடைசிக்கா பாட்டு நல்லா இருக்குது, பாட்டு வசனத்துக்கு ஒத்து போதான்னு பாருங்க. 2 பரிவாரங்கள் இன்னைக்கு நமக்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு பொருந்தாது. அவன் சொல்லுகிறார், அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நான் என்ன செஞ்சேன்? குப்பையா இழந்துட்டேன், தூக்கி போட்டுட்டேன், நஷ்டம். அது ஒண்ணும் இல்லை, குப்பை. ஆனா எனக்கு மேன்மையானது, நான் உயிர் தொழுதலை பங்கு வர வேண்டும், இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், நோக்கம் மாற வேண்டும். நம்முடைய நோக்கம் எதை அடிப்படையா இருக்கிறது? இன்னும் உங்களுடைய விருப்பம் ரட்சிக்கப்பட்டும் நிறைவேறலையா? உங்களுடைய நோக்கம் ஏதோ ஒன்று உலகத்துக்குள்ள இருந்தது என்றால் உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் மாற்றும் போது கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். கடைசியாக ஒரு காரியம், முதல்ல என்ன பார்த்தோம்? மறந்துடாதீங்க, வாழ்க்கையை மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றுவார். நோக்கத்தை மாற்றி விருப்பத்தையே மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றுவார். 3வது கொஞ்சம் கேட்க வித்தியாசமா இருக்கும், ஆனா நான் சொன்ன பிறகு புரியும். நம்முடைய விருப்பத்தையே மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 2 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பேர் வச்சுக்கலாம்? 2 குடும்பத்துக்கும் பைபிள் பேரே வச்சுக்கிறோமா? ஆபிரகாம் ஒரு குடும்பம், லோத் ஒரு குடும்பம். 2 குடும்பங்களுமே ஒரே ஊர்ல வசிக்கிறாங்க. ஒரு நடுத்தர ஃபேமிலி, ஒரு ரொம்ப வசதி கிடையாது, ஒரு அன்றாடம் சாப்பாட்டு வழியெல்லாம் வாழ்றாங்க. 2 குடும்பமும் ஐக்கியமா இருக்கிறாங்க, ஒரே ஆலயத்துக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்ப 2 குடும்பத்தாருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. நம்மளும் எல்லாரும் போல என்ன செய்யணும்? கொஞ்சம் நல்ல பெரிய வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும். அது தப்புன்னு நான் சொல்லல, உடனே அது தப்புன்னு நினைக்காது. நம்மளுக்கு தேவன் தந்தால் அது தேவையா இருந்தால் பெற்றுக்கொள்வதிலே தவறில்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி வரணும், நல்ல பிள்ளைகளை பெருசாக படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக 2 பேருமே என்ன செஞ்சுக்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க. இப்போ திடீர்னு லோத்து குடும்பத்துக்கு ஒருத்தர் வர, ஐயா இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன செஞ்சிடலாம், உயர்வு வந்துடலாம். அவருக்கு சரின்னு சொல்லி அந்த பிஸ்னஸை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு.
அதே போல கொஞ்ச நாள்ல நல்ல பெரிய பங்களா, வீடு, காரு, பிள்ளைகளுக்கு உயர்ந்த படிப்பு எல்லாம் கொடுத்து அழகாயிட்டார். ஆனா ஆபிரகாம் அப்படிதான் இருக்காரு, அப்படிதான் இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் இவருடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்க்கிறார். முன்னெல்லாம் ஆலயத்துக்கு தான் முதல்ல என்ன செஞ்சுருவாரு கூட, இப்ப அவருக்கு ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. முன்னெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, இப்ப ஜெபிக்க நேரம் இல்லை. முன்னெல்லாம் யாரை பார்த்தாலும் ஒரு கஷ்டப்பட்டவனை பார்த்தா கூட அன்பா பேசுவாரு. இப்ப அதுக்கெல்லாம் என்ன இல்லை, அவருடைய லெவலுக்கு தான் அவர் என்ன செய்யறாரு, பழகுறாரு. முன்னெல்லாம் ஒரு பொய் சொன்னா கூட பயப்படுவாரு. இப்போ அவன் பிசினஸ்லாம் தாராளமா என்ன செய்கிறாரு, ஆனா காணிக்கை நிறைய கொடுக்குறாரு, மக்கள் மத்தியில புகழப்படுகிறாரு, அப்படிலாம் இருக்கிறாரு. இவர் இதை பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு உணர்த்தல் வருது. இவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம், இயேசுவை விட்டு தூரம் போன மாதிரி இருக்கிறது இந்த உயர்வு அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ஆலோசனை கொடுத்த அதே ஆள் இங்க வர ஐயா, லோத்துக்கு நான் ஆலோசனை கொடுத்தேன். இப்ப அவன் எப்படி ஆயிட்டான், அவன் விரும்பினபடியே அவன் வாழ்க்கை செஞ்சுட்டு அமைஞ்சிச்சு. இப்ப ஓம் விருப்பத்தையும் அதே மாதிரி நிறைவேற்றிக்கலாம், நீனும் அதே பிசினஸ். இவர் என்ன சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, இப்ப என் விருப்பம் என்ன செஞ்சுட்டு மாறி, நான் இப்ப எப்படி இருக்கேனோ அப்படியே இருக்கதான் எனக்கு இப்ப ஆசையா இருக்கு. அந்த ஆசை எனக்கு போயிட்டு. ஏன் அப்படின்னா, இவ்வளவுத்தையும் பெற்ற பிறகு நம்ம ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், நம்முடைய அன்பு, நம்முடைய தாழ்மை, பரிசுத்தம் இதெல்லாம் அங்க போயிருக்கு. அதை விட்டுட்டு எனக்கு அந்த உயர்வு தேவையில்லை. இப்ப எனக்கு அந்த ஆசையே நினைஞ்சிட்டு போயிட்டு, இப்படி ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்து இந்த குறைந்த நிலையிலே வாழ்கிறது தான் எனக்கு இப்ப என்ன ஆயிட்டு விருப்பமாயிட்டு. இப்ப இவருக்கு அவர் விருப்பம் நிறைவேறல, ஆனா எது நிறைவேறிட்டு, அந்த விருப்பம் போயிட்டு இருந்ததையே அவர் விரும்பி விட்டார். புரியுதா? அப்ப விருப்பத்தை மாற்றி, எந்த விருப்பத்தை விரும்பினோமோ அந்த விருப்பத்தை ஆண்டவர் மாற்றி விட்டார், இருந்த நிலையையே விரும்ப வைத்து விட்டார். இதுதான் விருப்பத்தை மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றுகிற மூன்றாவது ஆசீர்வாதம். வேதத்தில் ஒரு உதாரணத்தை பார்க்கிறோமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள், 7ஆம் வசனத்தை. 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இப்போ பவுலுக்கு ஒரு விருப்பம் முதல்ல இருக்குது. அவர் சரீரத்துல ஒரு முள்ளுதான் என்னன்னு தெளிவா எழுதலை, ஆனா அது முள்ளுனா என்ன செய்யும், குத்தும், ஒரு வேதனை உண்டாக்கும். அது சரீரத்துல வேதனையை உண்டாக்குறது என்பதனால வேத பண்டிதர்கள் ஏதோ ஒரு நோய் சரீரத்துல அவரை காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற முள் போன்ற ஒரு நோய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர் ஆண்டவரத்துல போய் 3 நேரம் என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த முள் இருக்கிறது விருப்பம் கிடையாது, அது என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது, அது என்னை குத்திக்கிட்டே இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குதுப்பா, அதை எடுத்துரும் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த முள்ள அங்கேயே என்ன செய்யட்டும், இருக்கட்டும், உனக்கு எக்ஸ்ட்ரா என் கிருபையை தாரேன், தாங்கிறதுக்கு கிருபையை தாரேன், பலத்தையும் தாரேன். நான் பவுல் இன்னும் சொல்கிறார், எதுக்கு அந்த முள் இருக்கிறதோ அவரே சொல்கிறார், நான் என்னை உயர்த்தாதது. இப்போ ஆண்டவர் அந்த முள்ளை எடுத்துட்டாருன்னா ஒருவேளை பெருமை வந்து பவுல் என்ன செஞ்சிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். இப்போ பவுல் அந்த ரகசியத்தை அறிந்த உடனே இப்போ அவர் என்ன செய்கிறார், தன் விருப்பத்தை என்ன செய்கிறார், ஆண்டவர் விருப்பத்தை தான் மாத்துறார். அவருடைய விருப்பத்தை கொடுக்கல, அவர் விருப்பத்துக்கு பதிலாக தேவன் என்ன இடத்துல அவரை வைத்திருக்கிறாரோ அதை விரும்புபவனே, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம் என்று அவர் வைத்திருந்த விருப்பத்தை மாற்றி இவர் ஏற்கனவே இருந்த விருப்பத்தை விரும்பும்படி செய்கிறார். ஒரு பழமொழி உண்டு, கிடைச்சது விரும்பலன்னா, விரும்பினது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பும். இப்ப பவுலுக்கு அதை சொல்கிறார். இப்ப பவுலுக்கு அதை யோசிக்கிறார், ஆமா முள் வேணும் போமா, இல்லை அவர் கிருபையும் பலனும் அந்த முள்ளோட வேணுமா அப்படின்னு யோசிக்கும் போது அவருடைய மனம் சொல்கிறது, இல்லை அது வேண்டாம், இதே எனக்கு இருக்கட்டும், அதுதான் ரொம்ப பெருசு. விருப்பத்தை மாற்றி விட்டார், விருப்பத்தை மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. 10 வசனத்தை சொல்றாரு, 10 வசனத்தை வாசிங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இப்ப ஆண்டவர் நிமித்தம் என்ன முள்ளு வந்தாலும் அதுல எனக்கு என்ன வந்துச்சு, பிரியம் வந்துச்சு, ஆசை வந்துச்சு. முன்பது போகணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப எனக்கு என்ன ஆசை வந்துட்டு, அந்த உபத்திரவம் துன்பம் இருக்கிறதே போதும் என்கிற ஆசை. விருப்பத்தை மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். ஒரு கவிஞர்
இந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு ஒரு கதை ஒன்று அருமையாக எழுதியிருந்தார். அதாவது முதல் 2 நிலையை விட இந்த நிலைக்குள்ள வருகிறவங்க தான் ரொம்ப பாக்கியவாங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் கிடைக்காது. வாழ்க்கையை மாற்றி விருப்பத்தை கிடைக்கிறது நிறைய கிடைக்கும், நோக்கத்தை மாற்றி கூட கிடைக்கும். நம்ம விருப்பத்தையே மாற்றி அவர் வச்சிருக்கிற விருப்பத்தை நல்லதுன்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த கவிஞர் ஒரு கதை எழுதியிருந்தார். ஒரு காட்டில் 3 மரங்கள் இருந்துச்சான். ஒரு மரம் 2 வழி சொல்றோம். இந்த முதல் மரம் அந்த 3 ஒரு நாள் உரையாடல் பண்ணிச்சான். முதல் மரம் சொல்லிச்சான், என்னை வெட்டி கொண்டு போய் ஒரு ராஜாவுக்கு பெரிய சிம்மாசனம் செஞ்சிருவாங்க. அந்த சிம்மாசனத்துல ராஜா என்ன செஞ்சிருப்பாரு, உட்கார்ந்துருப்பாரு. எல்லாரும் வந்து அவரை என்ன செய்வாங்க, விழுந்து விழுந்து அந்த வணக்கம் எனக்கும் கிடைக்கும். 2வது சுற்றிலும் எப்போதும் நறுமண புகைகளை போட்டு மணக்க வச்சுட்டே இருப்பாங்க. நான் நறுமணத்துக்குள்ள ராஜாவினுடைய மகிமையை பற்றிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அதை சொல்லிச்சான். 2வது மரம் சொல்லிச்சா, என்னை வெட்டிட்டு கொண்டு போய் ஒரு பெரிய கப்பல் பண்ணிடுவாங்க. நான் உலகம் முழுசும் எல்லா நாடுகளையும் சுற்றி பார்ப்பேன். பெரிய பெரிய தனவந்தர்கள் ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் வியாபாரத்துக்காக அந்த கப்பலில் வருவாங்க. நான் அப்படி பெருமையோடு சுற்றி வருவேன்னு சொல்லிச்சேன். 3வது மரம் என்ன வெட்டி கைகாட்சி மரமா எல்லா இடத்துலையும் நட்டு வச்சிருவாங்க. வர்றவன் போறவன் பூரா பாதையை எங்கேய பார்த்து தான் நினைச்ச முடியும், போக முடியும், நான் தான் வழிகாட்டுன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் வந்தாங்க, முதல் மரத்தை வெட்டி மாட்டுக்கு வந்து போட்டு போயிட்டாங்க. 2வது மரத்தை வெட்டி கடற்கரையில் போட்டாங்க. 3வது மரத்தை வெட்டி போர்ச்சேவர்கள் கூடாரத்தில் போட்டாங்க. இப்போ இந்த மாட்டுத்தொழுவில் போட்ட மரத்தை ஒரு தச்சை வந்து எடுத்து மாட்டுக்கு தீவனம் வைக்கிற தொட்டியாக செஞ்சு வச்சுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அதை அழுதுச்சாங்க. நான் எங்கே இருக்கணும்னு நினச்சேன், ராஜா சிங்காசனமாக இருக்கணும்னு நினச்சேன், நறுமணமாக வீசு நினச்சேன். இன்னைக்கு இந்த மாட்டு மூத்திரத்திலையும் சாணிலையும் கிடந்து அவதிப்படுகிறேனே, அழுகிட்டே இருந்துச்சான். 2வது மரத்தை படகா செஞ்சு மீன் பிடிக்க விட்டுட்டாங்க. இப்போ அந்த மரம், ஐயோ நான் கப்பலில் சுற்றி வருவேன்னு நினச்சேனே, இன்னைக்கு இந்த மீன் வலையெல்லாம் காய போட்டு நாட்டுறாங்களே அப்படின்னு. 3வது மரத்தில் போர் செல்வர்கள் ஈட்டிய குட்டையும் ஒட்டகத்தை கட்டவும் வச்சாங்க. அதுவும் புலம்பிட்டு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அதாவது யோசேப்பு மரியாதை அப்படியே வரும்போது அவர்களுக்கு சத்திரத்தில் இடம் இல்லை. அந்த பிள்ளையை கடத்தி அந்த முன்னணியிலே கடத்தினார். அந்த கவிஞர் எழுதுகிறார், அதுதான் அந்த மாட்டு தீவனமாய் வைக்கப்பட்ட அந்த தொட்டியில தான் இயேசு என்ன செய்தார், கிடத்தப்பட்டார். அப்போ அந்த மரம் சொல்லிச்சான், எப்பா 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 ராஜா சிம்மாசனமே எனக்கு வேண்டாயா, அவர் கூட உலகத்தை ஆளுகிற ராஜா செத்து போறவர், எந்தெந்தைக்கும் இந்த உலகத்தையே ஆளப்போகிற ராஜாவை நான் சுமந்துட்டேன், எனக்கு இவங்க இது போதும், அந்த விருப்பமே எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லி 30 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து அப்படியே கடற்கரையில் பயணம் செய்யும்போது ஒரு முறை சீமோன் படகுல என்ன செய்கிறார், உட்காந்து தரிசனம் பண்ணுகிறார். அதுதான் அந்த படகு என்றவர் எழுதுகிறார். இப்போ அதை நினைச்சுட்டான், ஐயோ கப்பலில் போனா கூட இந்த உலக ஐஸ்வர்யமாக தான் வந்திருப்பான், ஆனா இந்த உலகத்தையே ஆளப்போகிற ராஜா என் மேல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டார் ஐயா, இதை விட எனக்கு என்ன பாக்கியம் வேணும், எனக்கு அதை விட இதுதான் பெருமை என்று அன்றைக்கு சொல்லிட்டான். 3.5 வருஷம் கழிச்சு இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போகும்போது போர் சேவர்கள் அங்கே கிடந்த அந்த மரத்தை 2 துண்டாக்கி இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க. அந்த மரம் சொல்லிச்சான், நான் நடிச்சது இல்லைன்னா கூட இந்த 4 உலக மக்களுக்கு தான் வழிகாட்டியிருப்பேன், இன்னைக்கு பரலோகத்துக்கு வழிகாட்டுகிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே என்னில் சொல்லிட்டாரு. இன்னைக்கு இந்த சிலுவையின் மூலம்தான் மக்களுக்கே மீட்பு பரலோகத்துக்கு வழி வந்துச்சு, பரலோகத்துக்கு வழிகாட்டுற ஒரு பாக்கியம் கிடைச்சது, அதனால எனக்கு அதை விட இது சிறப்பு. எதை விரும்பினதோ அந்த விருப்பத்தை விட இன்றைக்கு இருந்ததே சிறப்பு என்று அது சந்தோஷப்பட்டது என்று அவர் எழுதுகிறார். ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதுதான். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய நோக்கம் பரிசுத்தமாய் மாறிவிட்டது, யோபுவை போல எல்லா பகுதியிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறீர்கள், இன்னும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறலை அப்படின்னு சொன்னா நீங்க தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறாது. அந்த விருப்பம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போய் இப்போ இருக்கிறதே சிறப்பானது, தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த இதை வைத்திருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ளே உருவாகும். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஏனென்று சொன்னால் தேவன் நம்மை இந்த பூமியை மட்டும் கருத்தில் வச்சு நடத்துகிறவர் அல்ல. உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த பூமியில நீங்க எத்தனை மிஷினரிகள் மறிக்காங்க தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரால் அவங்களை தடுக்க முடியாதா, அல்லது வெட்டவாரன ஒரு அடி வச்சு தள்ள முடியாதா? எத்தனையோ கோதுமை மணிகள் இன்றைக்கு மறித்து கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ உபதிரவத்தை சகித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறார்? அவர்களுக்கு ஒரு நித்திய பங்கை தேவன் வைத்திருக்கிறார். அவர்களுடைய இந்த பாடுகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படக்கூடும்.
எனவே தான் தேவன் சில நேரங்களில் இதை அனுமதிக்கிறார். அதனால நம்ம ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்தோம், நாம் விரும்பின விருப்பம் நிறைவேறாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. ஜெபிக்க ஜெபிக்க இயேசு எப்படி ஜெபித்தாரோ, இயேசு கூட நல்ல உதாரணம் எடுக்க மார்க் சுவிசேஷத்துல முதல்ல இயேசு எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 14ஆம் அதிகாரம் 35 வசனத்தை வாசிங்க. அப்புறம் போய் கரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போகுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இந்த வேலை என்பது அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதையோ பாடுபடுவதையோ சொல்லலை. அந்த வேலை என்பது தேவனுக்கும் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரிவு. அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறார். அதைதான் 4ஆம் வசனத்தில் சிலுவையில் பார்க்கிறோம். அந்த வேலை என்னை விட்டு போனோம், அது என்னாலும் தாங்க முடியாது ஆண்டவர், அது வேண்டாம், உங்களை விட்ட பிரிவு எனக்கு வேண்டாம், அதுதான் முதல்ல ஜெபிக்கிறார். ஆனா அடுத்த வசனத்துல பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை விட்டு என்ன செய்யும், எடுத்து போடும். ஆண்டவரே, இந்த விருப்பம் எனக்கு தேவையா இருக்குது, இது எனக்கு அவசியமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை உண்டாக்குது, பாடம் உண்டாக்குது, ஜெபிக்கலாம். ஆனால் இதுதான் உங்களுடைய சித்தம், இதுதான் எனக்கு கொடுத்த பாதை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற கிருபையையும் பவுலுக்கு கொடுத்த பலத்தையும் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு நாள் யோசிப்பீங்க, ஆஹா நம்ம விரும்பினது கிடைச்சா கூட இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேன்மை நமக்கு வந்திருக்காதே, கர்த்தர் கொடுத்த இந்த இடம் தானே நமக்கு ஆசீர்வாதமான நிலை, இன்னைக்கு கூட தெரியாது. சிலது இந்த உலகத்துல கூட தெரியாம போயிடலாம். பரலோகத்துக்குள்ள போகும்போது இந்த பாடு, இந்த உபத்திரவம், ஏன் ஆண்டவர் இதை என்னை விட்டு நீக்காமல் இருந்தார், ஏன் இதை விட்டு என்னை விட்டு எடுக்காமல் இருந்தார், ஏன் விரும்பினதை எனக்கு இதை தராமல் இருந்தார் என்பதை அங்க போய் கூட என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு எதை செய்தாலும் அங்கே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரை அவருக்கு அன்பு கூறுபவருக்கு சகலமும் நன்மையாய் அல்ல நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நமக்கு புரியாது, புரியுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுதான் உடைய பாதம்னா என் மனசை மாற்ற ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை எனக்கு தார ஆண்டவரே. நிச்சயமா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுப்பார். அதான் அந்த வசனம் சொல்லுது. ஆனா சும்மா கொடுக்க மாட்டார், வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார், நோக்கத்தை மாற்றி கொடுப்பார். கொடுக்கலன்னா அவர் வைத்திருக்கிறது தான் நமக்கு உகந்த இடம், உகந்த வழி, அதுதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிற பாதை என்பதை தேவன் அறிந்துதான் செய்கிறார். எனவே நம்முடைய ஆண்டவர் மிக நல்லவர். எனவே விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை மட்டும் நாம் வைக்கக்கூடாது. அந்த வசனத்துக்கு தொடர்பு எங்கே இருக்கிறது, அதனுடைய நோக்கம் என்ன, யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை நாம் நிதானித்து அறியும் போது வேதத்தின் சத்துவங்களை நாம் வழங்கிக் கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறலையா, இன்னைக்கு முழுமையா உண்மையான ரட்சிப்புக்குள்ள உங்களை ஒப்புக் கொடுங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் உலகத்தில் மற்ற மக்கள் உலகத்தை எப்படி மேன்மையா எண்ணி அதை அடைய நினைக்கிறாங்களோ அதை விட்டு என்னுடைய நோக்கம் இயேசுடைய மகிமை, எது வந்தாலும் சரி இயேசுக்காக அந்த நோக்கத்தை மாற்றுங்க. நோக்கத்தை மாற்றியும் உங்களுடைய விருப்ப நிறுவனம் தொடர்ந்து ஜெபிங்க. அப்பொழுது ஆண்டவர், அதுதான் அவருடைய விருப்பம்னா அதை தாங்கி செல்ல, அதை கடந்து செல்ல, அதை ஏற்றி செல்ல நிச்சயமா என்ன செய்வார், பலன் தருவார், கிருபை தருவார். அவருக்கு கொடுத்த அந்த பலனையும் கிருபையும் நமக்கும் தருவார். இன்றைக்கல்ல நான் பரலோகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே நான் விரும்பினது தந்திருப்பீர்னா நான் எனக்கு என்ன செஞ்சிருக்க முடியாது, பரலோகத்துக்கு வந்திருக்க முடியாது ஐயா. நீர் எனக்கு என் விருப்பத்தை மாற்றி நீர் தந்த விருப்பத்தில் நிலைத்திருந்தபடியினால்தான் எனக்கு இந்த மேன்மையான ஆசீர்வாதம் கிடைத்தது என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். கண்களை மூடி அதை நோக்கி நாம் போகிறோம்.